பாகிஸ்தான் தொடர்ந்து 12வது முறையா நம்மளோட எல்லை பகுதிகள்ல அத்துமீறி துப்பாக்கிச் சூடுகள நடத்திக்கிட்டு இருக்காங்க. சீஸ் ஃபயர் வயலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் 8 செக்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா, தாக்குதல்கள் அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இன் கேஸ் பாகிஸ்தான் ஒரு அக்ரஷன் காட்டுறாங்க அப்படின்னா, 8 பகுதிகள் பூஞ்ச், ராஜோரி இந்த போல பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா, ஜம்மு இந்த பகுதிகள்லாம் அக்ரஷன் காட்டலாம் அப்படிங்கிறது போல எக்ஸ்பர்ட்ஸ் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. செய்திகள் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? கூலிப்படை வீரர்கள். ஸோ அந்த வீரர்கள்லாம் காசுக்கு மாரடிக்கிறவங்க தான். மேற்குலக நாடுகள் கிட்ட, சில நாடுகள் கிட்ட இருந்து காசுகள வாங்கிட்டு, சொல்லக்கூடிய செயல்கள் செய்யறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. மத்தபடி நாட்ட காப்பாத்தணும், அவங்களுக்கு ஒரு நாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு துளி கூட கிடையாது. ஸோ கூலிப்படைகள் பாத்தீங்கன்னா, அதிக அளவுல இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல அதிக அளவுல டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்க முடியுது. வீடியோ பதிவுகள் அதிக அளவுல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா, கூலிப்படை வீரர்கள் இந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை எடுத்தெடுத்து உலகத்துக்கு சொல்றதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கூலிப்படைகள்ல எங்கெங்க போய் பதுங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இந்த பூஞ்ச் இது போல பகுதிகள்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். ஏன்னா தீவிரவாதிகள் அந்த வழியா நுழைஞ்சு வரும்போது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐஇடி குண்டுகள் இது போல வேணுங்கிறவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் அங்கங்க பதுக்கி வச்சுர்றாங்க. ஸோ 5 ஹைட் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீரர்கள் கண்டுபிடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பகுதிகள் ஜம்மு காஷ்மீர் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லை பகுதிகள்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, இது போல கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அத அகற்றிட்டே இருக்காங்க. ஏன்னா தீவிரவாதிகள் வரும்போது வெறும் கைய வீசிட்டு இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்காது. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு புதைச்சு வச்சுறது. ஸோ இது போல சிக்கலான வேலைகள உருவாக்குறதுக்காக நம்மளோட வீரர்களுக்கு இது போல வேலைகள்ல இறங்கிடுறாங்க. ஏன்னா ஒன்ஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது போல தீவிரவாத செயல்கள். ஏன்னா அதுக்கு தான் அவங்க பெயர் பெற்றவங்க. ஏன்னா அதுவே அவங்க குலத்தொழிலா வச்சு அவங்க வளர்ந்து வந்திருக்கிறாங்க. தீவிரவாதத்த செய்யணும் அப்படிங்கிறது போல. ஸோ அது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இது போல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த மும்பை தீவிரவாத தாக்குதல் நடந்தது இல்லையா? 26/11 அதாவது 2008ல நடந்த தீவிரவாத தாக்குதல். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட சட்ட போராட்டங்கள் பலதும் பண்ணி, நம்ம ஏப்ரல் 10 இந்த வருஷம் ஏப்ரல் 10 தான் அமெரிக்கா கிட்ட இருந்து ராணா பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தோம். மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது போல. ஸோ அவன பிடிச்சிட்டு வந்தா கரெக்ட்டா 10 நாள்ல ஜேடி வான்ஸ் அவர்கள் நம்ம நாட்டுக்கு வராரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். ஜேடி வான்ஸ் அவர்கள் வராரு. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல் பகல்கம்ல நடக்குது. 2க்கும் பின்னாடி இருக்கிறது இந்த லஷ்கர் இ தொய்பா தான். ஸோ இந்த அமைப்பு தான் வேணும்னே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அமைப்பு அந்த ராணாக்காக தான் செய்றாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அந்த ராணாவ பாத்தீங்கன்னா பேச வச்சிருக்கோம். 2வது அந்த வாய்ஸ் சாம்பிள்ஸ்லாம் மேட்ச் ஆயிருக்கு. 2வது கையெழுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு. ஏன்னா 10 நாள் தான் கேப். கொண்டு உள்ள வச்சு கவனிக்கிறதுல உள்ள எந்த மாதிரியான வேலைகள் பாத்தீங்களா? மேபி நம்மள த்ரெட்டன் பண்றதுக்காகவும் இந்த ராணாவ திரும்ப எடுத்துக்கிறதுக்காக கூட இது போல சதி வேலைகள் செஞ்சிருக்கலாம். பாகிஸ்தான் சரியான தருணம் பார்த்து செஞ்சிருக்கலாம். பட் ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க செஞ்சது தக்க நடவடிக்கையை நம்ம எடுப்போம் இந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்க மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கான எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த தடவை தாக்குதல் நடக்கும். அதுவும் நம்மளோட ராணுவ வீரர் வேற இருந்திருக்காரு. நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பீரோல இருக்கக்கூடிய நபர் அங்க இருந்திருக்கிறாரு. ஸோ பாகிஸ்தானோட முன்னாள் கமாண்டோ அவனோட செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேண்ட கல்ட் அப்படின்னு சொன்னதுலேருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலே கிளியரா ஒரு விஷயம் தெரியுது. பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இதுல திட்டங்கள் தீட்டி இது போல ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இது போல தொடர்ந்து தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி உள்ள ஊடுருவும் போது அதிக அளவுல ஆயுதங்கள் அங்கங்க பதுக்கி வச்சிருந்தாங்கன்னா நம்ம வீரர்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ அதெல்லாத்தையும் சரி செய்யும் விதமா இது போல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் நம்மளோட விஞ்ஞானிகள் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்மளோட நன்றிகள் சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம், நேவியோட அந்த ஸ்மார்ட் மைன் பார்த்தோம் சோதனை பண்ணி பார்த்திருந்தாங்க. அது ரொம்ப அதிக அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இப்போ ஸ்பேஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டாக் ஃபைட்ட பாத்தீங்கன்னா செஞ்சு பார்த்திருக்கோம். அதுவும் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. இத நம்ம செய்திகள் பார்த்தாச்சு. அதாவது இந்த டாக் ஃபைட் அப்படிங்கிறது போல என்ன அப்படின்னா, மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு விமானம் நம்மளோட எல்லைக்குள்ள வந்துருச்சு. எதிரியோட விமானம். உதாரணத்துக்கு பாகிஸ்தானோட விமானம் நம்ம நாட்டோட எல்லை பகுதிக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம நம்மளோட விமானத்த அனுப்பி அத தொரத்தி விடுவோம் வெளிய. ஏன் அப்படி செய்றோம் அப்படின்னா, இன்டர்செப்ட் பண்ணுவோம். இங்க பாரு இந்த பகுதி எங்களோட பகுதி. இந்த பகுதிக்குள்ள நீ வரக்கூடாது. போயிரு அப்படிங்கிறத முதல்ல பேசும். இன்கேஸ் அவன் வந்திருக்கிறான் தாக்குதல் பண்றதுக்காக வந்திருக்கான்னா, நம்ம ரிட்டாலியேட் பண்ணுவோம். நம்மளோட மத்த
விமானங்கள் போகும். அந்த விமானத்த இன்டர்செப்ட் பண்ணி தொரத்தி விடும். ஸோ இதுதான் கான்செப்ட் இருக்கக்கூடியது. இல்லன்னா சுட்டு வீழ்த்தும். ஸோ இது போல கான்செப்ட் இருக்கு. இப்போ அமெரிக்காவோட சேட்டலைட்ஸா இருக்கட்டும், பாகிஸ்தானோட சேட்டலைட்ஸா இருக்கட்டும். ஏன்னா இப்போ உக்ரைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வைக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்ப இப்படி இருக்கும் சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துல நம்ம இப்போ குளிச்சுட்டு இருக்கோம். மேல இருந்து ஒருத்தங்க எட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ கூரைய போட்டு மூடலாம். கூரைய போட்டு மூடுனாலும் ஜூம் பண்ணி லென்ஸ் வச்சு பார்ப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம குளிக்கிறத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம பார்க்கிறவனோட கண்ண குத்தி விடணும். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, வான் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் வருது அப்படின்னா, அத தொரத்தி விடுறதுக்கு இன்னொரு விமானத்த அனுப்புறோம். இதே சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா, விண்வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள உளவு பார்க்கறதுக்காக சேட்டலைட் வரும்போது, சேட்டலைட் வச்சு தொரத்தி விடும். ஸோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ராணுவ இன்ஸ்டலேஷன்ஸ் வச்சிருப்போம். இல்ல மிக முக்கியமான டிப்ளாய்மென்ட்ஸ் பண்ணியிருப்போம். இல்ல ஆயுதங்கள் வந்து குமிச்சு வச்சிருப்போம். ஸோ இது போல இடங்கள்ல சேட்டலைட் வந்து உளவு வேலை பார்க்கறதுக்காக வருது அப்படின்னா, அந்த டைம்ல நம்மளோட சேட்டலைட்ஸ் அந்த இடத்துக்கு போணும். ஸோ போய் இங்க பாரு, இது வந்து தப்பு. இல்லன்னா இன்டர்செப்ட் பண்ணிரும். நீ கிளம்பிரு. அதாவது முட்டிருவேன். இல்லன்னா கிளம்பு அப்படின்னு நம்மளோட சேட்டலைட்ஸ் போய் இன்டர்செப்ட் பண்ணும். இங்க எப்படி விமானத்த வந்து பார்த்தீங்கன்னா தொரத்தி விடுறோமோ, அதே போல விண்வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள எட்டி பார்க்கிறவன தொரத்தி விடுறதுக்கான வேலைகள் தான் இது. இப்ப டாக் ஃபைட் பண்றதுனால பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சேட்டலைட்ஸ்க்கு தெரியும். எந்தெந்த பகுதி புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ ஒரு சேட்டலைட் வருதுன்னா, நம்ம எந்த வழியா அவன தொரத்தணும்னா, அந்த வழிய தாண்டி போக வச்சிரலாம். அப்படிங்கறதெல்லாம் சேட்டலைட் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வழியில அவன தொரத்தும்போது 2, 3 போய் அணை தொரத்தும்போது, ஸோ அந்த சேட்டலைட் வேற வழி இல்லாம தப்பிச்சு போயிரும். இல்லன்னா முட்டி வெடிக்க வச்சுருவோம். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லை பகுதிக்குள்ள வருது அப்படின்னா, நம்ம சுட்டு வீழ்த்துறோம் இல்லையா? ஸோ அதுபோல சேட்டலைட்ட சுட்டு வீழ்த்திரும். ஸோ இதுபோல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளாலயும் செய்ய முடியும். இது ஒரு சில நாடுகள் கிட்ட தான் இப்போதைக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதுல நம்மளும் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால, நம்மள உளவு பார்க்கறது விண்வெளியில இருந்தும் பார்க்க முடியாது. ஏன்னா போர் சூழல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, இது போல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எலான் மஸ்க் அவர்களோட ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்கு இல்லையா? அதோட பீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பகுதி, இந்தியா, பங்களாதேஷ் பகுதி, இந்தியா, மயன்மார் பகுதிகள்ல வந்து பீம் அடிக்கிறதுனால, தீவிரவாதிகள் அந்த சேட்டலைட் லிங்க யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணதுக்கு யூஸா இருக்குன்னு கையுங்களவுமா நம்மளோட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிடிச்சிருந்தாங்க மயன்மார் பகுதியில. ஸோ அதோட விஷயங்கள நம்ம செய்திகளா தொடர்ந்து பார்த்திருப்போம். ஸோ இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இந்தியா பக்கத்துல வருது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம சேட்டலைட் தொரத்தி விடுறதுக்காக ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ட சேஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ சேஸ் பண்ணும்போது பீம் அங்க கிடைக்காது. கிடைக்காதனால ஸ்டார்லிங்க் வச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அங்க கனெக்ஷன் கிடைக்காது. ஸோ கனெக்ஷன் கிடைக்காட்டி தாக்குதல் பண்ண முடியாது. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கருங்கடல் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி வந்து ஏன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எப்படி மகுரா ட்ரோன்கள் வந்து ரஷ்யாவோட விமானங்கள சுட்டு வீழ்த்துது. ரஷ்யாவோட கப்பல்கள தாக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஸ்டார்லிங்க் லிங்க் தான். ஸோ அந்த போல டைம்ல உக்ரைனோட பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்கோட கனெக்ஷன் வருது, சேட்டலைட்ஸ் வருது அப்படிங்கும்போது, டாக் ஃபைட்ல ரஷ்யாவோட சேட்டலைட்ஸ் போய் சுத்தி வளைக்குது அப்படிங்கும்போது, அந்த இடத்துல லிங்க் இருக்காது, கனெக்ஷன் இருக்காது. ஸோ கனெக்ஷன் இல்ல, லிங்க் இல்ல அப்படிங்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? அந்த ட்ரோன்கள்லாம் செயலிழந்துரும். ஸோ இது போல விஷயங்கள் தான் இந்த டாக் ஃபைட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்த டாக் ஃபைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லாம 10 மடங்கு வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்ஸ்ல தொரத்தணும். அதாவது ஒரு சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா, 28,000 கிலோமீட்டர் வேகத்துல போகும். ஸோ அந்த கிலோமீட்டர் வேகத்துல அத தொரத்தணும். அது மேல மோதணும் அப்படின்னா, அதுக்கு இணையான வேகத்துல போணும். அதுக்கு இணையான தாக்குதல நம்ம செஞ்சாகணும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. 2வது இந்த சேட்டலைட்ல இருந்து பேலோட டிப்ளாய் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல ஒரு விஷயத்துல நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு இடத்துல பேலோட டிப்ளாய் பண்ணணுன்றதுக்காக வந்து டிப்ளாய் பண்ணிட்டு போயிருச்சுன்னா, விண்வெளியில இருந்து சிக்கலாயிரும் இல்லையா? ஸோ இது போல சூழ்நிலைக்கு இந்த டாக் ஃபைட் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இது போல சேட்டலைட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? நம்ம சேட்டலைட்ஸ்னா இது டாக் ஃபைட்டுக்குன்னே தனியா சேட்டலைட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதனால ரெகுலர் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ்க்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ இது போல அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். இது போல இக்கட்டான சூழ்நிலையில இது போல விஷயங்கள் ரொம்ப அதிக அளவுல தேவை அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்து அப்படியே அசாம் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, அசாமோட சிஎம் இருக்கிறாங்க இல்லையா? பிஸ்வா சர்மா அவர்கள். அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்ப வரைக்கும் 42 நபர்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம். அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவா முழக்கமிடுறவங்களோட காலை உடைச்சிருவேன் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது துரோகிகள், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய துரோகிகளை வந்து 42 நபர்களை பிடிச்சிருக்காங்க. மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ இது போல நபர்கள்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் கண்டறிஞ்சு கை காலை உடைக்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இப்போ அடுத்த மெயினான விஷயம், மே 7 நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிவில் டிஃபென்ஸுக்கான மாக் ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த ட்ரில்லுல மிக முக்கியமான நபர்கள் NSS இருக்கட்டும், 2வது
உதவி செய்யக்கூடிய நபர்கள், 2வது போலீஸா இருக்கட்டும், அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், இது போல பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கூட்டமைப்புல சில பகுதிகள்ல ட்ரில் நடக்க போகுது. இந்தியால பல அ ஸ்டேட்ஸ்லயும் பல இடங்கள்லயும் ட்ரில் நடக்க போகுது. இது வந்து முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, பஞ்சாப் பகுதியில செஞ்சு பார்த்திருக்காங்க. அதாவது இக்கட்டான சூழ்நிலை. ஒருவேளை ட்ரோன்கள் வருது, இல்ல வேற ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணுது, மிசைல் வருது அப்படின்னா, சைரன் அடிக்கும். சைரன் அடிச்சா என்ன செய்யணும்? எப்படி போகணும்? எந்த இடத்துக்கு போகணும்? அந்த டைம்ல போம்போது நம்ம ராணுவ வீரர்களுக்கு தொந்தரவு இல்லாம எப்படி நம்ம பாதுகாப்பா இருந்துக்க முடியும்? அப்படிங்கிற பல்வேறு ட்ரில்கள வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சோதனை பண்ணி பார்க்க போறோம். ஒரு மிக பெரும் போருக்கு தயாராகறதுக்கு முன்னாடி இது போல பல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல கனக்கச்சிதமா இந்த ட்ரில் எல்லாத்தையுமே உங்களுக்கு நடக்குது அப்படின்னா செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இக்கட்டான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நபர்கள காப்பாத்துறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, எது தொந்தரவு, எது உதவின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது போல ட்ரில்லுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியரா தெரிய வரும். ஸோ கவர்ன்மெண்ட் அதோட வேலைய தெளிவா செய்யுது. எந்த உபத்திரமும் பண்ணாம, எதுவுமே செய்யாம அத அது போக்குல விட்டோம்னா, அடி மரணடியா திருப்பி குடுப்போம் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. அத சுதாரிச்சுக்கிட்டு அத உணர்றதுக்கு கூட இருக்குமா? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இந்த தடவ செய்யும்போது தெளிவா செய்வோம் நம்ம அரசாங்கம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நம்ம ராணுவம் தக்க பதிலடி குடுக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.